ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்களை பார்க்க போகிறோம். என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை வணங்கி இன்றைய ராசி பலனை நாம் பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான குரோதி ஆண்டு பங்குனி 10ஆம் நாள், ஆங்கில தேதி 24/3/2025 திங்கட்கிழமை. இன்று தசமி திதி. இன்று உத்திராட நட்சத்திரம் சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். 12 ராசிகளுக்கும் இன்றைய கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகிறது? மகர ராசியினுடைய அதிபதி சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார். குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு, சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். ஆனால் குடும்பம் குடும்பத்தில் நிலவரம் கலவரமாக இருக்கக்கூடிய நிலை இருக்கும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். பேசுவதில் எச்சரிக்கை தேவை. பேசியே சில பேருக்கு சண்டை உருவாகி பிரச்சனையாகும். இருந்த போதிலும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்தாலும் தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். தேக ஆரோக்கியத்தில் சிறப்பு உண்டாகும். சிறப்பாக இருப்பீங்க. பணம் பல வகையில் பையை நிரப்பிய போதும் யாராவது கேட்டால் நீங்கள் இன்றைக்கி காசு கடன் கேட்பாங்க. சொந்தக்காராக இருக்காங்க, நண்பராக இருக்காருன்னு எடுத்து கொடுத்துடாதீங்க. திரும்பி வராது, வசூல் ஆகாது. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி சந்திரன் ராசியில் அமர்ந்து குரு பார்வையில் இருந்த போதிலும் சூரியன் சாரம் பெற்றிருப்பதால் தேவையில்லாத தர்ம சங்கடங்கள் ஏற்படும். நண்பர்களால், உறவினர்களால், ஏன் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் கூட அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இளைய சகோதர சகோதரிகளால் ஒரு சிலருக்கு நன்மைகள் நடக்கும். ஒரு சிலருக்கு அவங்களே உபத்திரவமாக எதிர்ப்பாக மாறக்கூடிய நிலை அமையும். மற்றபடி வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். வண்டியில் போகிறவங்க நீங்கள் எச்சரிக்கையாக போகணும். அதையும் தாண்டி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். குடும்பத்தில் நல்ல பண வரவு, பொருள் வரவு இருந்தாலும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் எல்லா இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான நாள். வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நாள். சும்மா இருக்கேன் வீட்டில், ஒரு வாரமாக இருந்தேன், நீங்கள் எனக்கு வேலை தேடி வந்திருக்கு, நான் போகிறேன், வேலைக்கு போகிறேன்னு சந்தோஷமாக கிளம்புங்க. நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷமாக வீடு திரும்பக்கூடிய நாள். பிஸி ஷெட்யூல், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வர்ற மாதிரி நல்ல சம்பாத்தியத்தோடு சந்தோஷத்தோடு வருவீங்க. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்க பார் சில பேர். எதிர்பார்த்த வேலையை விட நல்ல அருமையான வேலை வாய்ப்பு கிடைக்கும். சூப்பராக கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அது எச்சரிக்கையாக இருந்துக்கணும். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு நாளாக அமைகிறது. தந்தையால் நல்லது நடக்கும். மற்றபடி உங்களுக்கு அதிகப்படியான லாபம், செய்தொழிலில் லாபத்தை ஈட்டக்கூடிய நாள். ஏனோ தானோன்னு தான் வேலை பார்ப்பீங்க. கடைசியில் பார்த்தா ரிப்போர்ட் என்னன்னா நல்ல டபுள் வருமானம் வந்துச்சுங்க. இன்றைக்கி சந்தோஷங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வழக்கமான ஒரு நாள். எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி, யாரும் எதுவும் உதாசீனமாக அவங்கள உதாசீனப்படுத்தலை.
சந்தோஷமாக ஓரளவுக்கு எந்த ஒரு டார்ச்சரும் இல்லாமல் நீங்கள் வேலை பார்த்துட்டு வீடு வரக்கூடிய ஒரு நாள். அதாவது 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் காத்திருக்கிறது, வருகிறது. அற்புதமான ஒரு நாள். நீங்கள் சந்தோஷம் நிறைந்த நாள். மனதளவில் சஞ்சலம் இருக்கும், இருந்தாலும் சந்தோஷமான நாள். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.